அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்காய் இருந்தால் ஒரு வாட்டி முருங்கைக்காய் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் பாதி மூடி தேங்காய் பாலில் தண்ணி பாலும் எடுத்து தலைப்பாலும் எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போடுங்க, 2 ஸ்பூன் குழம்பு பொடி போடலாம். இதுக்கு லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணோம். புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். புளியும் சேர்த்துட்டு இதை ஒரு மண் சட்டியில் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கூடவாக ஊற்றி நல்லா பூண்டை தோலோடு நெசுக்கி கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் பொரியட்டும். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா. இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாவை போட்டுருங்க. பச்சை மிளகாவை போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளியை போட்டுட்டு காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துங்க. மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ நான் இதில் ப்ரான் போடுறேன். ப்ரான் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் முருங்கைக்காவையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வச்சுக்கிற தேங்காய் பால் மிக்ஸை சேர்த்துடலாம். சுவையான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.